இது ஒரு நாதம் கொஞ்ச நேரம் நிற்கும். இது வந்து நான் வந்து இதில் வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய தாயாருடைய, அதனால என் பேர் அங்குச்சாமி. அதுக்கு ஒரு கதையே உண்டு. உழைப்பு இருக்கணும். கடுமையான சோதனைகள் வர்றப்போ கொஞ்சம் எங்களுடைய பூஜை ரூம் வந்து ரொம்ப அப்பா காலத்துலேருந்தே தொடர்ந்து நாங்கள் அதை வழிபட்டுட்டு வர்றோம். பாருங்கள், இதுதான் எங்கள் பூஜை ரூம். இதுதான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தனியாக கூட இருக்குங்க. இந்த மணி வந்து இது ஒரு நாதம் கொஞ்ச நேரம் நிற்கும். இது வந்து நான் வந்து இதில் வாங்கிட்டு வந்தது, பாலி தீவில் வாங்கினது. என்னுடைய தாயாருடைய கால் தடம் நாங்கள் வச்சு பூஜையில் கும்பிட்றோம். என்ன அப்படின்னா, நாங்கள் பழைய வீட்டில் சோழம் நாள் இருந்தப்ப, அப்போ அந்த வீடு தளம் போடுறப்ப அந்த பூசி இருந்த இதில் வந்து அம்மா காலை வச்சுட்டாங்க. ஐயோ இன்னும் காயலையான்னு எடுத்தாங்க. அந்த கால் தடம் இருந்தது. அதை அப்படியே எடுத்து வந்து நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டோம். அம்மாவுடைய நினைவு எதுன்னா எங்கள் கால் தடம் தான். இந்த அம்மா தான் எங்களுக்கு சோறு போடுற அம்மா, சரஸ்வதி. குலதெய்வம் அங்காளேஸ்வரி. அதனால என் பேர் அங்குச்சாமி. அதுக்கு ஒரு கதையே உண்டு. உங்களுக்கு ஒரிஜினல் பேர் அங்குச்சாமி. ஒரு மடாதிபதி வந்திருந்தப்ப எங்கள் அப்பா என்னைய 3 வயசு இருக்கும், ஒரு விழாவில் ஓதுவார காலம் நீங்கள் பாடு அப்படின்னாரு. நான் உடனே தோடுடைய செவியன்னு திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை பாடுறேன். அப்படி பாடின உடனே அந்த மடாதிபதி பார்த்துட்டு பையன் பேர் என்னாரு, அங்குச்சாமி எங்கள் குலதெய்வம் பேர் என்னாரு. அது இருக்கட்டும், ஞான சம்பந்தன்னு வைங்கன்னாரு. ஒரு பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தான். அந்த ஒரு பாட்டில ஞான சம்பந்தங்கிற பேர், அப்புறம் ஞான சம்பந்தங்கிற பேரே வந்துருச்சு. அங்குசாமி ஆயிட்டேன். ஆமா, பழைய எல்லாரும் உங்க அக்கா தங்கச்சி உறவினர்கள் எல்லாம் அந்த பழைய பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்குசாமி. ஆமா, அங்குச்சாமின்னு தான் என் பேரு. அங்குச்சாமி எங்கடா இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இவ்வளவு நேரம் ஐயா பேசிட்டாரு. பூஜை அறை சமையல் அறைன்னா அது அம்மா தான் இல்லையா? தினமும் பூஜைகள் காரியங்கள் வீட்டுல எப்படி? காலையில எந்திரிச்சோன்னா பூ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருவோம். ஈவினிங் ஒரு தடவை விளக்கேற்றி சாமி கும்பிடுறது. அது போல எங்கேயாச்சும் வெளியில போனாங்கன்னா விளக்கேற்றிட்டு போவோம். குலதெய்வத்துக்கான அந்த காணிக்கை வச்சுட்டு தான் போவோம். முடிஞ்ச அளவு அங்க அங்காளேஸ்வரி கோயில் வெம்பக்கோட்டை, அங்க போயிட்டு வருவோம். முடியாதப்ப காணிக்கை இங்க எடுத்து. ஐயா, இப்போ இறை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய பேசுறீங்க. இப்போ சொன்னீங்க குலதெய்வம் அங்காளம்மன். ஒவ்வொரு தடவையும் பயணம் பண்ற போது இப்போ ஒவ்வொரு பேச்ச ஆரம்பிக்கும் இங்க இருந்து ஒரு வேண்டுதலோட தான் நீங்க கிளம்புறீங்க. இப்போ இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இந்த அங்க குலதெய்வம் அங்காளம்மன், மற்ற இஷ்ட தெய்வங்கள் எந்தெந்த கோயில்கள் எல்லாம் விரும்பி போவீங்க? எல்லா கோயிலுக்குமே நான் சொன்ன மாதிரி பழனிக்கு பல ஆண்டு காலமாக பாத யாத்திரை போயிருக்கோம். திருப்பதி பலமுறை போயிருக்கோம். ஐயப்பன் கோயில் இவங்களை கூட்டு போய் பிள்ளைகள் உள்பட பிள்ளைகளை கூட்டு போயிருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கப்ப பெரியவங்க பிறகு இவங்களை கூட்டு போயிருக்கேன். ஐயப்பன் கோயில் போயிருக்கேன். நேர்முகவரணை அழகர் 35 ஆண்டுகளாக நான் மதுரையில் இருக்கிற வரைக்கும் நேர்முகவரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் பண்ணுறேன். ஆற்றுல இறங்குறது ஆமாம், என்னுடைய பேச்சில் தான் அழகர் ஆற்றுல இறங்குவார். அதே மாதிரி அந்த மீனாட்சி கல்யாணம் எல்லாமே, திருவண்ணாமலை தீபம், அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி, மலேசியால கூட ஆமாம் ஆஸ்ட்ரோ வானவில் தொலைக்காட்சிக்காக போய் தைப்பூசம் பூரா அங்கே தான் ஒரு 10 ஆண்டுகள். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் வந்து நாங்கள் குடும்பத்தோடு போய் அங்கே நேர்முகவரணை பண்ணிட்டு அப்படியே வருவோம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சாமி வந்து இப்படி ஒரு அதிசயம் நடத்திச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு நினைவு இருக்கு? அதாவது என்னென்னா, நீங்கள் தனிப்பட்ட முறைன்னு இல்லை, நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கே காரணம் ஒரு பேரொளி, ஒரு பெருசக்தி இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்போ முதல் முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது முறையும் கண்ணு போகிற நேரத்தில் அப்பா எல்லோரும் ஐயப்பன் கோயில் போயிட்டு வாங்கினாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தேன். திரும்பி ஆப்ரேஷன் தான் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணாலும் கண் வந்துருச்சு. 7 ஆண்டு காலம் பார்வையோடு அவர் வாழ்ந்தார். நான் தான் சொன்ன ஒரு கற்றோடு எழுதியிருந்தேன், ஒளியை கண்டேன் ஒளி கிடைத்தது, ஒளியை பார்த்ததால் ஒளி கிடைத்தது, மகர ஜோதி பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது எழுதியிருந்தேன். இன்றைக்கும் எங்களுடைய எல்லா நம்பிக்கைகளின் பேரில் தான் நாங்கள் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் இன்னொன்று வச்சுக்கன்னு சொல்கிறேன்னே, இறை நம்பிக்கையோடு சேர்ந்து எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் உழைக்க சொல்கிறாருன்னா உழைச்சி தான் ஆகணும். நம்ம உழைக்காம ஒன்றும் கேட்கக்கூடாது. கடவுள் மாற்றிடுவாருங்கிறது வந்து. ஆமாம், உழைப்பு இருக்கணும்.
அது கடுமையான சோதனைகள் வர்றப்போ கொஞ்சம் அந்த கவலையும் இருக்கும், என்ன சாமி இப்படிலாம் சோதிக்கிறே அப்படின்ட்டு. அதை சரி பண்ணிட்டு ஓடிடுவோம் அப்படி. அம்மா உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்மா? குலதெய்வம் அங்காளேஸ்வரி இது பண்ணுறது, முருகன் ரொம்ப பெருமாள் திருவிழாக்கள் எல்லாத்துக்கும் போறது உண்டு. பெருமாள் கோயில் எங்கள் சொந்த ஊர், இவங்க சொந்த ஊர், அங்கே ஊரில் விசேஷம்னா கண்டிப்பாக போயிட்டு வந்து அந்த பாரம்பரியமா நம்ம எங்க போனாலும் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் மறக்கிறது இல்லை. நான் முதல்ல வெளிநாடு 2000 போகிறப்ப ஆஞ்சநேயருக்கு போய் வடமாலை சாத்திட்டு போனேன். ஏன்னா கடல் தாண்டிய முதல் கதாநாயகன் அவர் தான், அதனால அவரை போய் பார்த்து வந்தேன். பரபரப்பான சூழல்ல எப்பவுமே பேச்சு, நிறைய விழாக்கள் இதெல்லாம் இருக்கும் போதும் மனசுக்கு நிறைவா இந்த மாதிரி ஒரு ஆலயம் போவோம் மதுரையில அப்படின்னா மீனாட்சி தான். மதுரை மீனாட்சி தான். மீனாட்சி கோயில் மாதிரி எங்களுக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அழகர் கோயிலும் போவோம், முருகனின் கும்பிடுவோம், கல்லழக பெருமாள் அவர் தான் போய் பார்ப்போம். கோடிக்கணக்கான மக்களை இருக்கிறவர் சில நேரங்களில் அமைதியாக உட்காந்துருப்பார். ஆச்சரியமாக இருக்குது, இவர் தானே அத்தனை பேரை கூப்பிட்டு இழுக்கிறவர் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதனால் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டு. ஆதிபராச கோயிலுக்கும் போயிருக்கோம். இவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது அங்கே போய் வேண்டுதல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம். அங்கப்பிரதர்சனம் நான் நிறைய முறை பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு இதில் கேட்டாங்க, விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு காளி கோயிலில் அங்கப்பிரதர்சனம் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஆங்கில நிருபர் கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உருள்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாயார் விருப்பம், என் தாயார் எதை விரும்புகிறாளோ அதை செய்கிறதுக்கு தான் நான் அந்த பூமியில் வந்திருக்கிறேன், தவிர மற்றது ஒன்றும் இல்லை. இதை நீ மூட நம்பிக்கை நினச்சாலும் எனக்கு அதை பற்றி நான் கவலை இல்லை, என் தாயாரின் விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னாரு. அதுபோல் நாங்கள் எங்கள் நம்பிக்கையோடு தான் அங்கே எந்த நிகழ்வாக இருந்தாலும் மன நிம்மதியோடு அதை ஏற்றுக்கிறோம். சைவம் வைணவம் எல்லா உரைகளையும் நான் ராமானுஜர் பேசி ஒரு இது கேட்டுட்டு ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஒரு ராமானுஜருடைய திருவுருவத்தை கொடுத்தாரு. இங்கே இருக்கார் அந்த ராமானுஜர். நான் ராமானுஜர் மீது அவ்வளவு பற்று கொண்டவன். அதை ஒரு 1000வது ஆண்டு விழாவுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் போய் பேசினேன். அவருடைய குருநாதர் திருக்கட்சி நம்பி அவருடைய 1000வது பூ இருந்த வழியில் நடந்தது, அங்கே போய் பேசினேன். அதனால் ஆண்டாள் என் வாழ்க்கையை மாற்றந்தே 18 ஆண்டு காலம் ஆண்டாளுடைய அந்த இதில் திருப்பாவி திருவம்பாவை காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்பாவுக்கு பிறகு வைகை ஆற்றில் போய் குளிச்சுட்டு குழந்தைகளுக்கு பேசின பேச்சு தான் இன்னைக்கு என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் ஆரம்பிக்கிற சோழவந்தான்லேயே சோழவந்தானில் திரௌபதி அம்மன் கோயிலில் அந்த குழந்தைகளுக்கு நான் பேசுகிற பேச்சு தான் என்னுடைய முதல் பேச்சு. வாழ்க்கை ஆன்மீக கன்னி பேச்சு அதுதான். அதான் அந்த கன்னி யார், ஆண்டாளுங்கிற கன்னி தான் எனக்கு அந்த பேச்சை உருவாக்கி கொடுத்தவ. இப்போது நிறைய ஆன்மீக பேச்செல்லாம் போகிறீங்க, பட் இயல்பாகவே மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, ஐயா வந்தா நம்ம கலகலன்னு சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதை நீங்கள் சுஜாதாட்ட நீங்கள் பார்க்கணும். சுஜாதா ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார் என்னை பற்றி. இவரை திரும்ப திரும்ப நகைச்சுவைங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கிறாங்க. இவர்கிட்ட மகாபாரதம் கேட்கணும், ராமாயணம் கேட்கணும், இவர் பேசுகிற 1000 விஷயங்களை கேட்கணும் அப்படிம்பார். எனக்கு பெரிய உலகம் வேறு இருக்குது, ஆனால் வர்றவங்க இந்த நகைச்சுவை சொல்லுங்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல்ல என்ட்ரி கொடுக்குறப்ப அப்படி கொடுத்துட்டோம். அதனால் ஆனால் இன்றைக்குமே வாரியார் சாமியினுடைய பேச்சு, அடிகளாருடைய பேச்சு, இவங்களுடைய பாணியில் இந்த மெல்லிய நகைச்சுவையோடு கலந்து தான் நான் நிறைய விஷயம் பேசுவேன். ஆன்மீக சொற்பொழிவுகள் இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா இல்லை இன்னைக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்காவில் என்ன தலைப்பில் பேசுகிறேங்கிறீங்க, ஹியூஸ்டன் மாநகரத்தில் அழைத்ததும் அருள் செய்வது அம்மையா அப்பனா. போன ஆண்டு அமெரிக்காவில் பேசின பேச்சு கிருஷ்ணன் தூது. 1500 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க கிருஷ்ணன் தூது பேசின பாரதத்தில். அதனால் அதெல்லாம் குறையல, பேசத்தான் ஆள் வேணும். இப்போ இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் பட்டிமன்றம், இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நம்ம தனி மனிதன் மேல இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா? நம்ம நிறைய இடங்களுக்கு போறோம் வர்றோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு கோயில் போனேன், இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திச்சேன். இல்லை அப்படின்னு இல்லை, நமக்கு எல்லாருமே குருநாதர்கள் தான். ஒரு சின்ன விஷயத்த கூட யாராவது நமக்கு புதுசாக சொன்னாங்கன்னா அவங்கள நான் ஒரு கையெடுத்து கும்பிட்டு தான் வருவேன். ஏன்னா இவங்ககிட்ட இருந்து ஒரு செய்தியை பெற்றோம் அப்படின்னு. அதனால் நாள்தோறும் நம்ம எப்போவும் மாணவராகவே இருந்தோம்னா இளமையாகவும் இருப்போம், கற்றுக்கொண்டே இருப்போம். நிறைய இறை பயணங்கள், இந்த இறை சொற்பொழிவுகள், இதுலேருந்தெல்லாம் நீங்கள் ஒரு கடல் மாதிரி எனக்கு தெரியுறீங்க. நான் ஒரு உங்களுடைய மாணவனாக ஒரு வாழ்க்கை செய்தி பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் உங்களுடைய இந்த அறிவார்ந்த தளத்திலேருந்து ஒரு சில செய்திகள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? யாதும் ஊரே யாவருங்கள் இருங்கிற பாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கணியன் பூங்குன்றன் பாட்டு தான். அந்த ஒரு 2 வரி தான் எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீரோட்டத்தில் போடப்பட்ட ஒரு
மரக்கட்டை அல்லது ஓடம் அந்த நீரினுடைய வேகத்துக்கேற்ப போய் சேருவதைப் போல நம்முடைய வாழ்க்கை விதி வழியாக செல்கிறது. கல்புருதிரங்கும் மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படும் புடைபோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தமாதலின் பெரியோரை வியத்தலமிழமே சிறியோரை இகழ்தல் அதனிலமே அப்படிமா பாழி 2000 வருஷம் ஆச்சு. கனியன் பூங்குன்றம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அந்த வழி தான் அந்த பயணப்படுது. விதின்னு இருக்கு உலகத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க. விதியே மதியால் வெல்லலாமா? வெல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம கட்டுப்படாமல் இருக்க முடியாது. அதனால தான் ஊழி பெரிவழி யாவுல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அது நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆனால் ஊழையும் உப்பக்கம் காண்பர், நீ ஒரு நாள் ஜெயிக்கவும் முடியும். வள்ளுவர் அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறாரு. அதனால் விதி வினை வகை எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும், பயணப்படணும். எல்லாவற்றுக்கும் பின்னால் பேரண்டத்தை காக்கின்ற சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ. நாமக்கல் கவிஞர் பாடுவார். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், எந்த வகையில் அழைத்தாலும் அவன் ஒருவன்தான். பெரும்பெரும் விஞ்ஞானிகள் கூட கிரகங்களுடைய சுழற்சிகளை வச்சுட்டு சொல்கிறாங்க, இதை இயக்குபவன் யார், யாரோ ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யாராக இருந்தாலும் அந்த இறை சக்தியை நாம் வணங்குவோம்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.